பாகவதம் 83வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி 9/8/2125 சனிக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் ஒரு 15 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு பார்க்கணும். விதுரர் சொல்கிறார். இப்பொழுது விதுர உவாச்ச பித்ருதேவ மனுஷ்யாணாம் ஆயுப்பரமிதம் ஸ்மிருதம் பரேஷாம் கதிமாச்சக்ஷ்வ ஏஸ்சிஹு கல்பாத் பகிர்விதா. பித்ருக்கள், தேவதைகள், மனுஷர்கள் இவர்களுக்கு அவரவர்களுக்கு சொன்ன நாள் கணக்கின்படி 100 சம்பத்சரங்கள் பூர்ண ஆயுசு என்று இந்த 3 லோகங்களில் இருப்பவர்களுடைய ஆயுசின் பரிமாணத்தை சொன்னீர். இந்த 3 லோகங்களுக்கு வெளியில் இருக்கிற மற்ற ஞானிகளுடைய ஆயுஷை பற்றி சொல்ல வேணும். மகரிஷி, உம்மை காட்டிலும் தெரிந்தவர் யாரும் அகப்பட மாட்டார். மைத்ரேயரே, பகவத் ஸ்வரூபியான காலத்தின் கதியை நீர் நன்றாக அறிவீர். உம்மை போன்ற ஞானிகள் யோகத்தாலே ஏற்பட்ட அறிவு என்னும் உட்கண்ணாலே ஜகத்து முழுவதும் உள்ளபடி காணப்பெற்றவர்கள். யோகிகளுடைய நெஞ்சுக்கு விஷயமாகாதது எதுவும் இல்லை. ஆகையால் யோகிகளில் தலைவராகிய நீர் யோக ஞானத்தாலே எல்லாவற்றையும் அறியும் திறமை உடையவர். உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆதலால் என் சந்தேகத்தை தீர்க்க வேணும். மைத்ரேயர் சொல்றார். மைத்ரேய உவாச்ச கிருதம் த்ரேதா துவாபரம் ச கலிச்சேதி சதுர்யுகம் திவ்யைர் துவாதசபிர்வர்ஷைः சாவதானம் நிரூபிதம் சத்வாரி த்ரீடி द्वेचैकम् கிருதாதிஷு யதாக்ரமம் சங்க்யாதானி சஹஸ்ராணி द्विगुणानि शतानि च सन्ध्यांशयोरन्तरेण यः कालः शतसङ्ख्ययोः तमेवाहुर्युगं तज्ज्ञा यत्र धर्मो विधीयते. धर्मश्चतुष्पदान् मनुजान् कृते समनुवर्तते स एवेन्यधर्मेण चवेति वर्धत स एवान्येषु अधर्मेण व्येति पादेन वर्धत. அதாவது மைத்ரேயர் சொல்றார், விதுரனே, திரைலோக்கியத்துக்கு வெளிப்பட்ட நான்முகன் முதலான எல்லாருடைய நாள் கணக்கையும் 360 நாள்கள் அடங்கின 100 வருஷங்களாகிற ஆயுஷின் அளவையும் சொல்லுகிறேன். முதலிலே யுகங்களுடைய அளவை சொல்றேன். அதில் தர்மம் நடக்கிற அது விதத்தையும் சொல்லுகிறேன் கேள். கிருதம், திரேதை, துவாபரை, கலி என்று 4 யுகங்கள். இந்த 4 யுகங்களில் இந்த கிருதயுகம் என்பது 4000 தேவ வருஷங்கள் கொண்டது. திரேதாயுகம் என்பது 3000 தேவ வருஷங்கள் கொண்டது. துவாபர யுகம் என்பது 2000 தேவ வருஷங்கள் கொண்டது. கலியுகம் என்பது 1000 தேவ வருஷங்கள் கொண்டது. இதில் சந்தி காலங்கள் உள்ளன. கிருதயுகத்தினுடைய பூர்வ சந்தி காலம் 400 தேவ வருஷம், அபரசந்தி காலம் 400 தேவ வருஷம். திரேதாயுகத்துக்கு பூர்வ சந்தி காலம் 300 தேவ வருஷம், அபரசந்தி காலம் 300 தேவ வருஷம். துவாபர யுகத்துக்கு பூர்வசந்தி காலம் 200 தேவ வருஷம், அபரசந்தி காலம் 200 தேவ வருஷம். கலியுகத்துக்கு பூர்வசந்தி காலம் 100 தேவ வருஷம், அபரசந்தி காலம் 100 தேவ வருஷம். இப்படி இவைகள் 12000 வருஷங்கள் சந்திகளோடு சேர்ந்து ஆகின்றன. கிருதத்திரேதா துவாபர கலி அப்படின்னு வச்சு 4000, 3000, 2000, 1000ன்னா 10000 தேவ வருஷம் வரும். சந்தி காலங்களில் பூர்வ சந்தி சேர்த்துட்டு போனால் 400, 300, 200, 100, அது ஒரு 1000. அபரசந்தி காலத்தில் ஒரு 1000. ஆக ஒரு 2000 சேர்ந்தால் 12000 தேவ வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்கிறார். இதில் கிருதயுகத்தில் தர்மமானது பூர்ணமாக 4 பாதங்களோட மனுஷர்களை தொடர்ந்து கொண்டிருக்கு. மற்ற யுகங்களில் அதர்மம் ஒரு பாதமாக வளரப்பெற்று வருகையாலே தர்மம் தடைப்பட பெற்று அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பாதமாக குறையிறது. திரேதாயுகத்தில் அதர்மம் ஒத்த காலோட நிற்கிறது, தர்மம் 3 காலோடு நிற்கிறது.
அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் அதர்மம் 2 காலோடையும் தர்மம் 2 காலோடையும் நிற்கிறது. கலியுகத்தில் அதர்மம் 3 பாதங்களோடு இருக்கு, தர்மம் ஒரே ஒரு பாதத்தோட ஒரே ஒரு காலோட இருக்கு. இனிமேல் திரைலோக்கியத்துக்கு வெளிப்பட்டவர்களுடைய நாள் கணக்கு முதலில் வைத்து சொல்றேன். திரைலோக்கியம்னா 3 லோகங்கள், 3 லோகத்துக்கு தாண்டி இருக்கிறது. அந்த கீழ் இருக்கிற 7 லோகத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்தா அந்த 10 லோகம், 10 லோகத்துக்கு மேற்பட இருக்கக்கூடிய ஒரு 4 லோகம், அதனுடைய கணக்கை சொல்றேன் அப்படின்றார். அப்ப பூஹு பூஹா சுவஹா, அதுக்கு மேல மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு சத்தியலோகத்துக்கு தான் பிரம்மா இருக்கார். அது வரையிலும் இருக்கிறவாளுடைய கணக்கு எப்படின்னு கேட்டா, பிரம்மாவினுடைய பகல் என்கிறது எதுன்னா 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அந்த ராத்திரியில தான் ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா உறங்குவான். அந்த பகல் வந்தவாறே விழிப்பான். அப்பொழுது ஜெகத்துக்கு சிருஷ்டி ஏற்படும். இந்த அகோராத்திரம், பிரம்மாவினுடைய இந்த அகோராத்திரம் அப்படின்றது ஒரு நாள் ஆகிறது. ராத்திரி கடந்த பிறகு பிரம்மதேவன் கண்விழித்து கொண்டு நடத்தின ஜெகத் சிருஷ்டியானது 14 மனுக்களை பகவானுடைய ஒரு சரீரமா இருக்கிற, அதனால பகவான் விசேஷ அதிஷ்டானம் பண்ணிருக்கான். அப்ப விசேஷமா உள்புகுந்து இருக்கான் பிரம்மாவனிடத்துல சிருஷ்டிக்கிறதுக்காக. அப்படி பகவானுடைய அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மாவினுடைய பகல் காலம் முழுவதும் சிருஷ்டி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். பிரம்மாவினுடைய ஒரு பகல்ல 14 மன்வந்தரங்கள் அடங்கி இருக்கும். ஒரு மனுவும் தனக்கு ஏற்பட்டதும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற 71 சதுரகம் அப்படின்னு அர்த்தம். 71 சதுரகமும் 3/7, அப்ப 71 3/7 சதுரகங்கள் ஒரு மனுவனுடைய காலம். அந்த மனுக்கள் சொல்லப்பட்டிருக்கா 14 மனுக்கள். ஸ்வயம்புவ மனு முதல் மனு, 2வது ஸ்வாரோச்சிஷ மனு, 3ஆமவர் உத்தம மனு, 4ஆமவர் தாமச மனு, 5ஆமவர் ரைவத மனு, 6ஆமவர் சாக்ஷுஷ மனு, 7ஆமவர் வைவஸ்வத மனு. இப்ப நடக்கிறது வைவஸ்வத மனுடைய காலம். இவருக்கும் 71 சதுரகம், 71 3/7 சதுரகம் உண்டு. இப்ப 27 சதுரகம் முடிஞ்சு போச்சு. 28வது சதுரகம் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல 4வது யுகமான கலியுகம் நடந்துட்டு இருக்கு. இப்படி வைவஸ்வத மன்வந்தரம் அதுவே இன்னும் ஒரு 43 சதுரகம் பாக்கி இருக்கு. அப்பதான் 71 சதுரகம் ஆகும். அது முடிஞ்ச பிறகுதான் 8வது மன்வந்தரம் ஆரம்பிக்கும். அது 8வது மன்வந்தரம் சாவர்ணி மன்வந்தரம், 9வது மன்வந்தரம் தக்ஷ சாவர்ணி மன்வந்தரம், 10வது மன்வந்தரம் பிரம்ம சாவர்ணி மன்வந்தரம், 11வது மன்வந்தரம் தர்ம சாவர்ணி மன்வந்தரம், 12வது மன்வந்தரம் ருத்ர சாவர்ணி மன்வந்தரம், 13வது மன்வந்தரம் தேவ சாவர்ணி மன்வந்தரம், 14வது மன்வந்தரம் இந்திர சாவர்ணி மன்வந்தரம். இப்படி 14 மன்வந்தரங்கள். இந்த அர்த்தங்கள் எல்லாமே எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 8வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 8வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் முதல் 4 மன்வந்தரங்கள் சொல்லப்படுகின்றன. 5, 6, 8, 5 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 8, 13 மற்ற 8 மனுக்களும் 8 மன்வந்தரங்களும் சொல்லப்படுகின்றன. அதனால இப்படி 14 மனுக்கள் அவர்களை ராஜாக்களாக ஏற்படுத்தி ஜகத்தை காப்பாற்றுறான் பிரம்மா. அந்த அவர்கள் தர்மத்துக்கு அதிபதிகளாகவும் இருப்பா, தர்மத்தை நடத்தி காட்டுவா, ஜனங்களுக்கு முன்னால் இருந்து தர்மங்களை நடத்தி காட்டுவா. இந்த மன்வந்தரங்களில் அந்தந்த மனுக்கள், அந்த மனுக்களுடைய வம்சத்தில் கிரமமாக பல ராஜாக்கள் பிறக்க போகிறார். அப்புறம் ரிஷிகள், தேவதைகள், தேவசிரேஷ்டர்களான இந்திராதிகள், அவர்களை பின் செல்லக்கூடிய கந்தர்வாதிகள், இவர்கள் எல்லாருமே திரைலோக்கியத்தை பாதுகாக்கிறார்கள்.
அப்படின்னா திருலோகத்தையும் பாதுகாக்கிறார்கள் இவர்களெல்லாம். இந்த சிருஷ்டி பிரம்மாவால் நடத்தப்படுகிறது. ஒரு நாள் நடத்தப்படுகிறது. ஒரு பகல் காலம் வந்த உடனேயும் இந்த மனுக்களுடைய, அதாவது இந்திராதிகளுடைய சிருஷ்டி, மனுக்களையும் தான் சிருஷ்டிக்கிறான். ஏன்னா பிரம்மாவனுடைய பகல் காலத்தில் சிருஷ்டி தொடங்குறதுனா மனுக்களுடைய சிருஷ்டியும் ஆரம்பிக்கிறது. அதனால இதுக்கு ஒரு பகல்லையும் பிரம்மா நடத்துகிற அந்த சிருஷ்டிக்கு தைனந்தன சிருஷ்டி என்று பெயர். பிரம்மதேவன் தன் கணக்கில் ஏற்பட்ட தினங்கள் தோறும் சிருஷ்டிக்கிறானாகையாலே இந்த சிருஷ்டிக்கு தைனந்தின சிருஷ்டி என்ற பெயர் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த சிருஷ்டியில 3 லோகங்களும் அடங்கி இருக்கின்றன. பூஹு போஹா ஸ்வஹா 3 கீழே இருக்கிற லோகங்களையும் சேர்த்துக்கணும். இதுல இந்த தைனந்தன சிருஷ்டியில ஜீவாத்மாக்கள் தங்கள் புண்ணிய பாபரூப கர்மங்களாலே தேவர்களாகவும் திரியக்குகளாகவும் மனுஷர்களாகவும் ஸ்தாவரங்களாகவும் பித்ரு தேவதைகளாகவும் பிறக்கிறார்கள். மன்வந்தரங்களில் பகவான் சுத்தசத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகங்களை தரித்து புருஷ ஆகாரம் உடையவனாகி மனு முதலியவர்களை துவாரமாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பாதுகாத்து வருகிறான். ஆகையாலே மனு முதலியவர்களை நேராக பாதுகாக்கிறார்கள் என்று பிரமிக்க முடியாது. பகவான் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறான், ரட்சிக்கிறான். பகவானே அந்த மனு முதலியவர்கள் ரூபமாக உலகங்களை ரட்சிக்கிறான். இப்படி பிரம்மாவினுடைய இந்த பகல் அதாவது அஹஸ் அதனுடைய விற்த்தாந்தத்தை சொன்னார் மைத்ரேயர். இனி ராத்திரி விற்த்தாந்தத்தை சொல்றேன் அப்படின்னு தொடங்குறார். அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். 83வது உபன்யாசம் நடந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.